ஐஸ்கிரீம் கேக் க்ரம்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். கேக் க்ரம்ஸ் அல்லது கேக் தூள் நீங்கள் டிரெக்டாக பேக்கரியிலேருந்து எடுக்க முடிஞ்ச எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் செஞ்ச கேக் ஏதாவது லெஃப்ட் ஓவர்ஸ் இருந்துச்சுன்னா, ரொம்ப ட்ரை ஆகின கேக் அந்த மாதிரி இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கேக் பீசஸ் எடுத்துக்கோங்க. நான் கப் கேக் 2 பீஸ் எடுத்திருக்கேன். அடுத்ததாக இந்த கேக்கை க்ரம்ஸ் ஆக்கிக்கலாம். இந்த மாதிரி உடைச்சிட்டு சின்ன சின்ன பீசஸாக க்ரம்ஸ் ஆக்கி எடுத்துக்கோங்க. சாக்லேட் சிரப் செஞ்சுக்கலாம். சாக்லேட் சிரப் செய்கிறதுக்கு 50 கிராம் கொக்கோ பவுடர், 75 கிராம் கண்டென்ஸ் மில்க், 100 கிராம் சுகர், அதுக்கப்புறமா 175 மில்லிலிட்டர் தண்ணி. முதல்ல பேனில் தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் சூடாகிறதோட அதில் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி விஸ்க் பண்ணிக்கோங்க. லம்ஸ் ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நாம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதோட நாம் கண்டென்ஸ் மில்கையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி விஸ்க் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பேன்ல இருந்து இறக்கிட்டு ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக கேக் க்ரம்ஸுக்கு நாம் செஞ்சு சாக்லேட் சிரப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு கண்டெய்னருக்கு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி நாம் செஞ்சு எடுத்த கேக் க்ரம்ஸ் மிக்ஸை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சம் சாக்லேட் சிரப் திரும்பவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேக் க்ரம்ஸ்லாம் ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சாக்லேட் சிரப் ஆட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே ஐஸ்கிரீம் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஐஸ்கிரீமுக்கு மேலே திரும்பவும் கேக் க்ரம்ஸ் சாக்லேட் சாஸ் மிக்ஸை திரும்பவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கேக் க்ரம்ஸ் சாக்லேட் சாஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஐஸ்கிரீமுக்கு மேலே ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அலுமினியம் ஃபாயில் அல்லது ஒரு மூடி போட்டு மூடி 3 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா எடுத்து இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 10 நிமிஷம் வெளியில் எடுத்து வச்சுட்டேன். அதனால தான் ஐஸ்கிரீம்லாம் இப்படி மெல்ட் ஆகியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஸ்கிரீம் கேக் ரெடி ஆகியாச்சு. இதை நம்ம கட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததாக ஐஸ்கிரீம் கேக்கை சர்வ் பண்ணிக்கலாம்.